ஒரு குழந்தைக்கா எங்க போறீங்க எல்லாரும்? நின்றுதான் வரேன், வீட்டுல வேலை இருக்கு. நீங்க சும்மா இருந்து படிப்பிய வீட்டுல இருக்க வேலை அது தான். ஆமா, அம்மைபிஎல் படிச்சிருப்பாவ, கையெழுத்து போட வேண்டி இருக்கு. ஆமா, போட்டு வந்துருவோம். சரிப்பா. நாகலோகப்பட்டினத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தாங்கப்பா. ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தான். ஆனா கிடைச்சது எத்தனை பிள்ளைகள் கிடைச்சிருக்கு? 8 பிள்ளை. அடேங்கப்பா, ஆண்டவனோட கிருபையால தவம் இருக்கவே கிடைச்சிருக்கு. ஆமா, 8 என்ன குழந்தைகள் தாயி? ஆண் பிள்ளைப்பா. உங்களே போல அழகான பெண் குழந்தைகள் தாயி. 8 பெண் குழந்தைகள் சொன்னா அடேங்கப்பா, எப்படி வாழலாம் தெரியுமா? எப்படி? அந்த காலத்துல சொல்லியிருக்கான், 5 பெண் பிறந்துன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிரும். எடுக்காத ஓட திருவோட எடுத்துட்டு போயிடும். என்ன காரணம்? என்ன வரிசையா இருக்க அந்த 5 பெண்களை கட்டி கொடுக்க முடியா ஒப்பம் போடுறத போட அவனுக்கு தான் தெரியும். 5 பேர்த்த கட்டி கொடுக்க முடியா ஒவ்வொருத்தண்டா போய் தாங்க நிக்கணும் பாத்துக்கோ. சரி, 5 கட்டி கொடுக்க முடியா அந்த பாடு பட வேண்டி இருக்கும். அதான் சொல்லியிருக்கான், 5 பெண்ணுன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது தாய். இப்படி இருக்க 8 பிள்ளைகள் என் பிள்ளைகளா இருந்துச்சுன்னு சொன்னா மூத்த தங்கம், 2ஆம் தங்கம், 3ஆம் தங்கம், 4ஆம் தங்கம், கடை தங்கம், அது ஒரு தங்கம், இது ஒரு தங்கம், 8ஆம் தங்கம் பேர் விட்டுற பாத்துக்கோ. சரி, தங்கத்தாலே பிள்ளைகளுக்கு பேர் விட்ட மாதிரி ஆகி போச்சு. தங்கத்தையும் உனக்கு தரேன்பா. இன்னொன்று கதை கேளு. 8 பிள்ளைகளை வில்லு பிடிக்க வச்சிருவேன். இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு வில்லு, திருநெல்வேலியில ஒரு வில்லு, தென்காசியில ஒரு வில்லு, ஈரோடுல ஒரு வில்லு, நாகப்பட்டினத்துல ஒரு வில்லு. அடேங்கப்ப 8 திசையில வில்லு நம்ம வில்லு ஓடிக்கிட்டே ஓடிசரன் ஆயிருவேன். இந்த இடத்துல இருந்து சம்பாதிக்க. அதான் நானும் ஆத்தாட்ட கேட்கேன், அம்மா தாரந்தார ஒரு 2 பிள்ளைகள் இருந்துட்டு அந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு 8 பிள்ளைகளை தந்துருதான்னு கேட்டிருக்கேன். தந்தான்னு சொன்னா சரி, அண்ணாவி உங்களுக்கு ஒரு மொட்டை, அண்ணாவி கேட்டு சரி. அப்ப நாகலோகப்பட்டினத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுங்க 8 பேராகவே வந்து அவதரிச்சா. ஆமா, 8 பேரும் பெண்களாகவே அவதரிக்கிறா. ஆண்டவனோட உச்சிக்கண்ணில பிறந்த அவதான் என் தாயாகப்பட்ட பொன்னுச்சினி மகாளி. ஆமா, இப்ப வந்தா பாத்தியா? வந்தல்ல அத்தா, குலசையில குடிகொண்டு இருக்கிறாளே தாயாகப்பட்ட குலசையாள முத்தாரம்மனாக வந்து பிறந்தா. முத்தார செல்வி அல்லவா? ஈராத்து மத்தியில இருக்கங்குடியில ஓட்ட கட்டி இருக்கா. ஆமா, 2 ஆறு இணையிற இடத்துல ஓட்ட கட்டி இருக்கா. எங்க அம்மா இருக்கங்குடிகாரி. மாறி மாறி பிறந்தா அவன் தாயாகப்பட்ட மாரியம்மா. அவதான் தாயாகப்பட்ட மாரியம்மா. 3 முகத்தோட இருக்கிறாள அவதான் என் தாயாகப்பட்ட முப்பிடாதி. என் தாயாகப்பட்ட முப்பிடாதி. கருமாரி, சரி, பூமாரி, பொன்மாரி, அனல் மாறி, அக்கினி மாறி, தீச்சட்டி மாறி, காந்தாரி, கனகதுர்க்கை, அங்காள பரமேஸ்வரி. என்ன பொம்பளை குழந்தை நாக்க போட்டுருக்கலாம்? யாருமா? யாருப்பா? அவதான் மையான காளி. காளிப்பா, கருங்காளி, செங்காளி, அப்படி காட்டு நீலிலா. அக்காலங்க 8 பேரும் வந்து பிறந்திருக்கும் போது பிறந்திருக்கக்கூடிய யாரோட அம்சத்துல பிறந்தா? யாரோட அம்சத்துல? பார்வதியோட அம்சத்துல வந்து பிறந்தா என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி முத்தாரம்மா. முத்தாரம்மா அப்படி பிறந்திருக்கிற போது ஆத்தா எப்படி வந்து பிறந்தா தெரியுமா? எப்படி வந்து பிறந்திருக்கிறா? அவளுக்கு வீர பல்லா